வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சம்பசிவம். நாம் தொடர்ந்து இந்த வர்க்க சக்கரங்கள் என்பதை பற்றி பராசரர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். முன் சென்ற பதிவு வரை நாம் இந்த வர்க்க சக்கரங்கள் என்ற இந்த அத்தியாயத்தில் 3 பதிவுகளை பார்த்திருந்தோம். இந்த 3 பதிவுகளில் நாம் இந்த அன்னமய கோஷம் என்ற தன்மையில் சொல்லப்படுகின்ற அனைத்து வர்க்க சக்கரங்களையும், அடுத்ததாக பிராணமய கோஷம் என்ற வர்க்க சக்கரத்தில் என்ற கோஷத்தின் முதலாவதான வர்க்க சக்கரமான சோடசாம்சம் என்ற 16வது அம்சத்தை பார்த்திருந்தோம். நான் என்னுடைய இந்த முதல் உரையில் சொன்னது போல பராசரர் பிராணமய கோஷம் என்ற தன்மையில் 4, 8, 12 என்ற இந்த 3 பாவங்களை முதன்மைப்படுத்துகின்ற வர்க்கங்களையே தந்திருக்கிறார். அதாவது சோடசாம்சம் என்பது 4ஆம் பாவத்தை குறிக்கிறது. அதே போல 20வது அம்சம் விம்சாம்சம் என்று சொல்லப்படுவது 8ஆம் பாவத்தின் தன்மைகளை குறிக்கிறது. அதே போல அதனை அடுத்து வருகின்ற சித்தாம்சம் என்று சொல்லப்படுகின்ற 24வது அம்சம் 12ஆம் பாவத்தின் தன்மைகளை குறிக்கிறது. எனவே இந்த பிராணமய கோஷம் என்ற தன்மையில் பராசரர் 4, 8, 12 என்ற இந்த 3 பாவங்களையும் முதன்மைப்படுத்தி பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோஷங்கள், அதாவது இந்த பஞ்ச கோஷங்கள் என்று சொல்லப்படுகின்ற அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கோஷங்கள் தைத்திரய உபநிடதம் என்பது முதன்மையாக பேசுகிறது. எனவே இந்த தைத்திரய உபநிடதம் பேசுகின்ற இந்த செய்திகள் எப்படி நாம் இந்த வர்க்க சக்கரத்துடன் பொருத்தி பார்த்து அதன் மூலம் நாம் நம்முடைய தன்மைகளையும், அதே போல நமக்கு ஒருவருக்கு பலன் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய தன்மைகளையும் எப்படி பொருத்தி பார்த்து புரிந்து கொள்வது என்ற தன்மை நமக்கு மேம்படும் என்பது என்னுடைய கருத்து. நாம் ஏற்கனவே சோடசாம்சம் என்பதை பார்த்து விட்டதால் இந்த பதிவில் நாம் விம்சாம்சம் மற்றும் சித்தாம்சம் என்று சொல்லப்படுகின்ற D20 மற்றும் D24 என்ற 2 வர்க்க சக்கரங்களின் தன்மைகளையும் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் இந்த பதிவிற்குள் செல்வோம். சென்ற பதிவில் ஸ்லோகம் 16 வரை நாம் பார்த்திருந்தோம். எனவே ஸ்லோகம் 17 மற்றும் 18 பராசரர் விம்சாம்சம் என்பதை பற்றி பேச துவங்குகிறார். ஸ்லோகம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அத விம்சதி பாகானாம் அதிபா பிராமணோதிதா கிரியாச்சரே ஸ்திரே சாபான் மிருகேந்திராத் த்விஷ் பாவகே காளி கௌரி ஜயா லக்ஷ்மீர் விஜயா விமலா சதி தாரா ஜுவாலாமுகி ஸ்வேதா லலிதா பகலாமுகி என்பதாக இந்த ஸ்லோகம் இருக்கிறது. முதலில் இதில் வருகின்ற சொற்களின் பொருள் என்ன என்று முதலில் தேடுவோம். அத என்றால் இப்பொழுது என்று பொருள். விம்சதி பாக ஆனாம் என்றால் 20வது வர்க்க சக்கரத்தின் பங்குகள் அல்லது பகுதிகள் என்பதாக பொருள் வருகிறது. அதிபா அவர்களுடைய அதிபர்கள். எனவே பராசரர் இந்த 20வது வர்க்க சக்கரத்தின் அதிபர்களை பற்றி இங்கு பேசுகிறார். அடுத்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், பிராமண உதிதா என்றால் இது பிரம்மன் சொன்னது. உதிதா என்ற அந்த சொல்லுக்கு சொல்லுதல் என்று பொருள். பிராமண என்ற இந்த சொல்லுக்கு பிரம்மன் என்பது பொருள். எனவே பிரம்மன் இந்த 20வது வர்க்க சக்கரத்தின் அதிபர்களாக என்ன சொல்லியிருக்கிறார் என்பதாக பராசரர் சொல்கிறார். அடுத்ததாக கிரியாச்சரே, கிரியா என்ற அந்த சொல்லுக்கு, அந்த ராசியின் பெயருக்கு மேஷம் என்பது பொருள். எனவே மேஷத்திலிருந்து சரராசிகளில் உள்ள விம்சாம்சம் என்பது துவங்குகிறது. ஸ்திரே சாப்பான், ஸ்திர ராசியில் உள்ள விம்சாம்சங்கள்
தனுசிலிருந்து துவங்குகிறது. சாப்ப என்ற அந்த சொல்லுக்கு தனுசு என்று பொருள். எனவே தனுசிலிருந்து துவங்கும். மிருகேந்திராத், மிருக என்றால் விலங்கு, இந்திர விலங்குகளின் அரசன், எனவே சிம்மம் என்று பொருள் அல்லது சிங்கம். எனவே மிருகேந்திராத் சிம்மத்திலிருந்து, த்விஸ்பாவகே என்றால் உபய ராசிகள், இரண்டு தன்மையுள்ள ராசிகள். எனவே உபய ராசிகளின் விம்சாம்சம் என்பது சிம்மத்திலிருந்து துவங்கும். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், விம்சாம்சமும் ஒரு தொடர்ந்து ராசி மண்டலத்தை சுற்றி வருகின்ற ஒரு அம்சம் என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே இப்பொழுது மேஷத்திலிருந்து சரராசிகளுக்கு துவங்கும். எனவே மேஷத்திலிருந்து மீனம் வரை 12, அடுத்ததாக நாம் இது 20 என்பதால் ஒரு 8 கூட்ட வேண்டும். 12, அதிலிருந்து 8 எண்ணி வரும் பொழுது விருச்சிகம் வரை அந்த மேஷத்தின் விம்சாம்சங்கள் முடிந்திருக்கும். எனவே அடுத்து ரிஷபம் என்பதின் விம்சாம்சம் என்று சொல்லும் பொழுது அது தனுசிலிருந்து துவங்கும். எனவே தனுசிலிருந்து ரிஷபத்தின் அம்சங்கள் துவங்கும். தனுசிலிருந்து விருச்சிகம் வரை 12, பிறகு தனுசிலிருந்து கடகம் வரை 8. எனவே 12 மற்றும் 8 கூட்டும் பொழுது 20 அம்சங்கள் கடகத்தில் முடிந்திருக்கும். எனவே ரிஷபத்தின் அம்சம் என்பது தனுசில் துவங்கி ஒரு முழு சுற்று வந்து பிறகு தனுசிலிருந்து கடகம் வரை சென்று முடிந்திருக்கும். அடுத்ததாக மிதுனம் என்பதை பார்க்கும் பொழுது அது உபயராசி. அதனுடைய விம்சாம்சம் என்பது சிம்மத்திலிருந்து துவங்கும். சிம்மத்திலிருந்து ஒரு முழு சுற்று முடிக்கும் பொழுது கடகம் வரை 12, பிறகு சிம்மத்திலிருந்து 8 என்பது மீனத்தில் வந்து முடியும். பிறகு அடுத்ததாக கடகம் என்ற சரராசியின் விம்சாம்சம் மீண்டும் மேஷத்திலிருந்து துவங்கும். எனவே விம்சாம்சம் தொடர்ந்து சுற்றி வருகின்ற ஒரு அம்சம் என்பதாக புரிந்து கொண்டால் நாம் விம்சாம்சத்தை கணக்கிடுவது என்பது மிகவும் எளிதாக இருக்கும். எனவே இது தொடர்ந்து ராசி மண்டலத்தை சுற்றி வருகின்ற ஒரு அம்சம் என்பதாகவே இந்த கிரியாச்சரே ஸ்திரே சாப்பான் மிருகேந்திரா த்விஸ்பாவகே என்ற இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்ததாக பராசரர் வரிசையாக அந்த அம்சங்களின் அதிதேவதைகளை விளக்கி பேசுகிறார். காளி, கௌரி, ஜெயா, லக்ஷ்மி, இது நேரடியான பொருள். எனவே இது வரிசையாக விம்சாம்சங்களுக்கு பராசரர் பெண் தெய்வங்களை அதிபதிகளாக சொல்கிறார். அடுத்ததாக விமலா, விஜயா, விமலா, சதி. அடுத்ததாக தாரா, ஜுவாலாமுகி, ஸ்வேதா. ஸ்வேதா என்ற சொல்லுக்கு வெள்ளி என்பது பொருள். எனவே வெள்ளை நிற வண்ணமுடைய தேவதை அல்லது அம்பாள் என்பதாக பொருள் கொள்ளலாம். லலிதா, பகலாமுகி என்பதாக இந்த ஸ்லோகத்தின் இது நேரடியான பெயர்கள் தான். எனவே இதில் விளக்குவதற்கு எதுவும் இல்லை. எனவே இந்த ஸ்லோகத்தின் பொருள், விம்சாம்சம் என்பது 20ஆம் வர்க்க சக்கரம். அது சரராசிகளில் மேசத்திலிருந்தும், உபயராசிகளுக்கு சிம்மத்திலிருந்தும், ஸ்திர ராசிகளுக்கு தனுசிலிருந்தும் துவங்கும். அதே போல ஒற்றைப்படை ராசிகள், அது பிறகு சொல்கிறார் ஒற்றைப்படை ராசி என்பது வரிசையாக இந்த அதிதேவதைகள் அல்லது அதிபர்களின் பெயர்களை சொல்கிறார். இந்த விம்சாம்சத்திற்கு பராசரர் பெண் தெய்வங்களின் பெயர்களையே வரிசையாக சொல்லி வருகிறார். வாருங்கள் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தில் பராசரர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அடுத்து ஸ்லோகம் 19 மற்றும் 20 பராசரர் இந்த விம்சாம்சத்தின் அதிபர்களின் பெயர்களை தொடர்கிறார். பிரத்யங்கிரா, சசி, ரௌத்ரி, பவானி, வரதா, ஜயா, திரிபுரா, சுமுகி, சேத்தி, விஷமே பரிச்சிந்தையேத். சமராஷவ், தயா, மேதா, சின்னசீர்ஷா, பிசௌசினி, தூமாவதி ச மாதங்கி, பாலா, பத்ரா, அருணா, அனலா என்பதாக இந்த ஸ்லோகங்களில் சொல்கிறார். இதில் வருகின்ற சொற்களின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, பிரத்யங்கிரா, சசி, ரௌத்ரி என்பது நேரடியான பெயர்கள். பவானி, வரதா, ஜெயா
இந்த ஜெயா என்பது 2 முறை வந்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை ஜெயா என்பதை சென்ற ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். எனவே ஜெயா என்ற இந்த தெய்வம் 2வது முறையாகவும் வருகிறது. அடுத்ததாக திரிபுரா, சுமுகி, சேதி இவர்கள். எனவே 20 பெயர்களை வரிசையாக சொன்ன பராசரர் இந்த தெய்வங்கள் விஷமே அல்லது விஷம என்ற அந்த சொல்லுக்கு பொருள் ஒற்றைப்படை ராசிகள் என்பதான பொருள் வருகிறது. சம என்ற சொல் இரட்டையை குறிக்கும். விஷம என்பது இரட்டை இல்லாத தன்மை, எனவே அது ஒற்றை என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே விஷமே என்ற அந்த சொல்லுக்கு இரட்டைப்படை இல்லாத தன்மை, எனவே ஒற்றைப்படை ராசிகளுக்கு பரிசிந்தையே கருதப்பட வேண்டும். எனவே ஒற்றைப்படை ராசிகளுக்கு எந்தெந்த தெய்வங்கள் அதிபதிகள் என்று வரிசையாக பராசரர் சொல்லி முடித்திருக்கிறார். அடுத்ததாக சமராசவ், சம என்றால் இரட்டை என்று சொல்லியிருந்தோம். எனவே இரட்டைப்படை ராசிகளுக்கு அடுத்ததாக இரட்டைப்படை ராசிகளுக்கு உரிய பெண் தெய்வங்களை வரிசையாக பராசரர் சொல்கிறார். தயா, மேதா, சின்ன சீர்ஷா, பிஷௌசினி, தூமாவதி ச மாதங்கி, பாலா, பத்ரா, அருணா, அனலா என்பதாக இந்த தெய்வங்களின் பெயர்கள் பராசரர் சொல்கிறார். எனவே இதில் பெரும்பாலான தெய்வங்கள் நமக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே இந்த தெய்வங்களின் தன்மைகள் என்ன என்பதை நாம் தேடி பார்க்கும் பொழுது எந்தெந்த அம்சங்களுக்கு அமைதியான அல்லது நன்மை தரும் விதமான தெய்வங்கள் தரப்பட்டுள்ளன, அல்லது எந்த விதமான அம்சங்களுக்கு கோபம் கொண்ட அல்லது உக்கிரமான தெய்வங்களின் தன்மைகள் தரப்பட்டுள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதை பிறகு நாம் அந்த அட்டவணையை பார்க்கும் பொழுது நமக்கு அது தெரிய வரும். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை பார்த்து முடிப்போம். பாருங்கள், அடுத்த பக்கத்திற்குள் செல்வோம். அடுத்த ஸ்லோகத்தில் பராசரர் இந்த சம ராசிகளுக்கு அல்லது இரட்டைப்படை ராசிகளுக்கான தெய்வங்களின் பெயர்களை சொல்லி முடிக்கிறார். பிங்களா, சுச்சுகா, கோரா, வாராகி, வைஷ்ணவி, சிதா, புவனேஷி, பைரவி ச மங்களா, ஹி அபராஜிதா என்பதாக இந்த பெயர்கள் முடிகின்றன. இதில் பிங்களா என்பது மஞ்சள் அல்லது ஆரஞ்சு வண்ணமுடைய தெய்வத்தை சொல்கிறார். அதே போல கோரா என்பது வெண்மையான வண்ணமுடைய தெய்வத்தையும், வாராகி, வைஷ்ணவி, சித்தா என்பது நாம் ஏற்கனவே சித்த என்பது சந்திரனையும் குறிக்கலாம், அதே போல சுக்கிரனையும் குறிக்கலாம் என்பதாக நாம் 3ஆம் அத்தியாயத்தில் பேசியிருந்தோம். எனவே சித்தா என்பது வெள்ளி, வெள்ளை போன்ற வண்ணத்தை குறிக்கும். அதே போல புவனேஷி, பைரவி, மங்களா மற்றும் அபராஜிதா என்பதாக இந்த பெண் தெய்வங்களின் அட்டவணை சொல்லப்படுகிறது. எனவே பராசரர் இந்த 20வது அம்சத்தை எப்படி கணக்கிட வேண்டும், அதே போல அதற்குரிய ஒற்றைப்படை ராசிகளுக்கான தெய்வங்கள் யார், இரட்டைப்படை ராசிகளுக்கான தெய்வங்கள் யார் என்பதை தெளிவாக இங்கு அட்டவணையிட்டு நமக்கு தந்திருக்கிறார். வாருங்கள், இந்த அட்டவணையை ஒரு முறை நாம் முழுமையாக பார்க்கும் பொழுது இதை பற்றி நாம் மேலும் ஆராய முற்படலாம். நாம் சென்ற பக்கங்களில் பார்த்த விம்சாம்சம் பற்றிய அனைத்து ஸ்லோகங்களின் செய்திகளையும் இந்த ஒரு அட்டவணையில் கொண்டு வர முயற்சித்திருக்கிறேன். இதில் இந்த விம்சாம்சங்கள் 20 தரப்பட்டுள்ளன. அதே போல அந்த அம்சங்கள் துவங்குகின்ற, அந்த ராசியில் துவங்குகின்ற அல்லது முடிகின்ற பாகைகளின் அளவுகளும் தரப்பட்டுள்ளது. அதே போல சரம், ஸ்திரம் மற்றும் உபய ராசிகளில் ராசி சக்கரத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அது விம்சாம்சத்தில் எந்த ராசியில் இருக்கும் என்ற தன்மையும் தரப்பட்டுள்ளது. அதே போல ஒற்றை ராசியாக இருந்தால் அதன் அதிதேவதைகள், இரட்டை ராசிகளாக ராசி சக்கரத்தில் இருந்தால் அதனுடைய அதிதேவதைகள் என்பதை நாம் இந்த அட்டவணையை பயன்படுத்தி பார்த்து கொள்ள முடியும். பராசரர் சொன்னது போல சரராசியில் விம்சாம்சம் என்பது மேஷத்தில் துவங்குகிறது. ராசியின் சிற ராசியில் இருக்கும் பொழுது அதனுடைய விம்சாம்சம் தனுசிலும்,
உபயத்தில் ராசி சக்கரத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய அம்சம் என்பது சிம்மத்திலும் துவங்குகிறது. இதையும் நாம் இந்த முதல் வரியிலிருந்து பார்த்து கொள்ள முடியும். அதே போல பராசரர் இந்த விம்சாம்ச தெய்வதைகள் எந்த விதமாக தந்திருக்கிறார்? இதை இந்த பெரும்பாலான தெய்வதைகள் தசமகா வித்யா என்று சொல்லப்படுகின்ற 10 விதமான மகாவித்யா என்று சொல்லப்படுகின்ற பெண் தெய்வங்கள் தரப்பட்டுள்ளன. அதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல சில தெய்வதைகள் அமைதியாக ஒரு கருணை வடிவான தெய்வதைகளாகவும் அல்லது நன்மையான அல்லது நன்மை தரும் விதமான தெய்வதைகளாகவும், மற்ற தெய்வதைகள் மிகவும் கோபமான அல்லது உக்கிரமான வடிவிலான தன்மை கொண்ட தெய்வதைகளாகவும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கும் பொழுது முதல் அம்சத்தை பார்க்கும் பொழுது அது மேஷம், தனுசு, சிம்மம் என்ற நெருப்பு ராசிகளின் அம்சமாக வருகிறது. அது ஒற்றை ராசிக்கு காளி என்ற மிகவும் உக்கிரமான ஒரு தெய்வத்தின் தன்மை சொல்லப்படுகிறது. அதே நேரம் இரட்டை ராசிக்கு பார்க்கும் பொழுது அது தயா என்ற சொல்லுக்கு கருணை என்பது பொருள். எனவே காளி என்ற ஒரு கோபமான தெய்வமும் தயா என்ற ஒரு கருணையான தெய்வமும் ஒற்றை இரட்டை ராசிகளுக்கு சொல்லப்படுகிறது. இதையே நாம் சென்று அந்த இரண்டாவது அம்சத்தில் பார்க்கும் பொழுது ஒற்றை ராசிக்கு கௌரி என்ற கருணை வடிவமான பார்வதியின் வடிவம் சொல்லப்படுகிறது. இரட்டை ராசிக்கு மேதா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோபமான வடிவான பெண் தெய்வம் சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் மூன்றாவதுக்கு சென்று பார்க்கும் பொழுது ஜெயா என்ற கருணையான வெற்றியை குறிக்கின்ற தெய்வம் என்பது ஒற்றை ராசிக்கும், சின்ன சீர்ஷா என்று சொல்லப்படுகின்ற தன் தலையை தானே வெட்டி கொள்கின்ற ஒரு பெண் தெய்வ வடிவம் இரட்டை ராசிக்கும் சொல்லப்படுகிறது. எனவே இது கருணை கோபம் என்பதான மாறி மாறி வருகின்றதாக இல்லை. ஒற்றை ராசிக்கு 2 மற்றும் 3 இரண்டுமே கருணை வடிவாகவும் அல்லது நன்மையான வடிவான தெய்வமாகவும், இரட்டை ராசிக்கு இரண்டுமே கோபமான உக்கிரமான தன்மை கொண்ட தெய்வமாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல நான்காவது அம்சத்தை பார்க்கும் பொழுதும் ஒற்றை ராசிக்கு லக்ஷ்மி என்ற செல்வ வளத்தை குறிக்கின்ற தெய்வமே வருகிறது. ஆனால் இரட்டை ராசிக்கு பிசாசினி என்ற ஒரு கோபமான வடிவான தெய்வம் சொல்லப்படுகிறது. எனவே இது ஒற்றை இரட்டை என்று ஒரே தன்மையுள்ள, அதாவது ஒற்றை ராசிகளுக்கு மாறி மாறி வருவதில்லை. வரிசையாக நாம் பார்க்கும் பொழுது கௌரியில் இருந்து விஜயா வரை தொடர்ந்து நன்மை அல்லது அமைதியான தன்மையான தெய்வமாகவே வருகிறது. எனவே இந்த அதிதேவதைகள் சொல்லப்பட்டுள்ள விதத்தை நாம் கூர்ந்து கவனித்து இந்த தெய்வங்களின் தன்மைகள் என்ன, எனவே அவற்றை பயன்படுத்தி நாம் இந்த கிரகங்கள் யார், அந்த கிரகங்களுக்கு தரப்பட்டுள்ள தெய்வங்கள் யார் என்பதையெல்லாம் நாம் கூர்ந்து கவனித்தால் இந்த 20வது அம்சம் விம்சாம்சம் என்பது பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு தரக்கூடும். அடுத்தது போல நான் முதல் பதிவில் சொன்னது போலவே இந்த விம்சாம்சம் என்பது ஒருவருடைய வழிபாடு என்பதை குறிக்கிறது என்று நாம் பேசியிருந்தோம். அதே போல அந்த வழிபாடு என்பது இந்த பஞ்ச கோஷங்களின் அடிப்படையில் பிராணமய கோஷத்தின் 8ஆம் பாவத்தை சுட்டுகின்ற அல்லது 8வது பாவத்தின் தன்மைகளை பேசுகின்ற இந்த வர்க்க சக்கரத்தில் இந்த தேவதைகள் வழிபாடு என்பதை குறிக்கின்றன. எனவே இது 20வது அம்சம். எனவே இது பிராணமய கோஷம். எனவே அந்த 20லிருந்து 12 கழித்துவிட மீதம் இருக்கிறது 8. எனவே 8 என்பது 8ஆம் பாவத்தை காட்டுகிறது. எனவே ஒருவருடைய 8ஆம் பாவத்தின் தன்மைகளை பற்றி பேசும் பொழுது அதுவே அது வழிபாடு என்பதை காட்டுகிறது. மேலும் பல செய்திகளையும் இந்த விம்சாம்சத்தில் பார்க்கலாம், ஆனால் முக்கியமாக வழிபாடு என்பதை காட்டுகிறது. எனவே அந்த வழிபாடு என்பது ஒருவருக்கு எந்த விதமான வழிபாடு என்பது நன்மையை தருவதாக இருக்கும் என்பதாக நாம் இந்த விம்சாம்சத்தை பயன்படுத்தி தேடலாம். இந்த விம்சாம்ச சக்கரத்தில் விம்சாம்சத்தின் லக்னம் மற்றும் லக்னாதிபதி முக்கியமானது. அதே போல 8ஆம் பாவம் என்பதும் அதன் அதிபதி என்பதும் இன்றியமையாதது. அதே போல ராசி சக்கரத்தின் லக்னம், லக்னாதிபதி போன்ற கிரகங்களும் இந்த விம்சாம்ச
சக்கரத்தில் எந்த விதமான தன்மைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தேடி பயன்படுத்தும் பொழுது ஒருவருக்கு எந்த விதமான வழிபாடு என்பது சரியாக இருக்கும் அல்லது எந்த விதமான வழிபாடு ஒருவருக்கு நன்மையை தருவதாக இருக்கும் போன்றவற்றை எல்லாம் நாம் தேடிக்கொள்ள முடியும். அல்லது ஒருவருடைய மனநிலை அல்லது தேடுதல் என்பது எந்த விதமான தன்மையை நோக்கி இருக்கும் என்பதாகவும் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த தெய்வதைகள் சொல்லப்பட்டுள்ளது பெரும்பாலும் தசமகா வித்யா என்று சொல்லப்படுகின்ற 10 விதமான பெண் தெய்வதைகள் பெரும்பாலும் வருகிறது. அதே போல மற்ற பெண் தெய்வங்களும் இந்த 20வது அம்சத்திற்கான அதிதெய்வதைகளாக சொல்லப்பட்டுள்ளது. இது நாம் தொடர்ந்து இதை பயன்படுத்தும் பொழுது இதை பற்றிய ஒரு தெளிவும் அறிவும் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாருங்கள் நாம் தொடர்ந்து இந்த 20வது வர்க்க சக்கரத்தை, அதாவது விம்சாம்சத்தை ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்திற்கு கணக்கிட்டு பார்ப்போம். சென்ற பதிவுகளில் நாம் பார்த்த அந்த எடுத்துக்காட்டு ஜாதகத்திற்கு இப்பொழுது நாம் விம்சாம்சம் என்பதை கணக்கிட்டு பார்ப்போம். நாம் சென்ற பக்கத்தில் பார்த்த அந்த அட்டவணையை சற்று உருமாற்றி இந்த இடத்திலும் தந்திருக்கிறேன். முதலில் லக்னம் என்பது எங்கிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது லக்னம் இருப்பது தனுசில் 20 பாகை 7 கலை என்பதாக இருக்கிறது. முதலாவதாக நாம் பார்க்க வேண்டியது இந்த பாகை என்பது எந்த அம்சத்தில் வருகிறது என்று பார்க்கும் பொழுது இது 14வது அம்சத்தில் வருகிறது. 14வது அம்சம் இருப்பது 19.5 அல்லது 19.5 பாகையிலிருந்து 21 பாகை வரை இருக்கிறது என்பதால் இந்த 20 பாகை 7 கலை என்பது 14வது அம்சத்தில் வருகிறது. அடுத்ததாக இந்த 14வது அம்சம் எங்கு இருக்கும் என்று தேடும் பொழுது லக்னம் இருப்பது உபயராசி. எனவே உபயராசி என்று வருவதால் இந்த உபயராசிகளின் அம்சம் துவங்குவது சிம்மத்திலிருந்து துவங்கும். எனவே சிம்மத்திலிருந்து துவங்கும் என்பதால் நாம் இப்பொழுது சிம்மத்திலிருந்து எண்ணி வர வேண்டும். சிம்மத்திலிருந்து 14 எண்ணும் பொழுது எங்கு வரும் என்று தேடும் பொழுது சிம்மத்திலிருந்து 12 எண்ணும் பொழுது கடகத்தில் முடியும். சிம்மம் 13, 14வது கன்னி என்பதாக வருவதால் லக்னம் இருப்பது கன்னி. அதே போல அந்த லக்னத்தின் அதிதேவதை யார் என்று பார்க்கும் பொழுது லக்னம் இருப்பது ஒற்றைப்படை ராசி என்பதால் 14வது அம்சத்தின் அதிதேவதை ஒற்றை ராசியின் கீழாக சசிதேவி என்ற இந்திரனின் மனைவியின் பெயரான சசிதேவி என்பது இந்த லக்னத்தின் அதிதேவதை என்பதாக நாம் இங்கு எழுதி கொள்ள முடியும். அடுத்ததாக சூரியன் எங்கிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது சூரியன் இருப்பது 23 பாகை 48 கலை. 23, 48 எந்த இடத்தில் வருகிறது என்று பார்க்கும் பொழுது அது 16வது அம்சத்தில் வருகிறது. எனவே அந்த 16வது அம்சத்தின் அதிதேவதை பவானி ஒற்றைப்படை ராசிக்கு. அடுத்ததாக அந்த சூரியன் எங்கு இருக்கும் என்று பார்க்கும் பொழுது நாம் இப்பொழுது சிம்மத்திலிருந்து 16 எண்ண வேண்டும். சிம்மத்திலிருந்து கடகம் வரை 12 என்பதால் மீதியம் இருக்கின்ற 4 சிம்மத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது சூரியன் இருப்பது விருச்சிகத்தில் என்று நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக சந்திரன் என்று பார்க்கும் பொழுது சந்திரன் இருப்பது 7 பாகை 23 கலை. 7, 23 எந்த அம்சத்தில் வருகிறது என்று பார்க்கும் பொழுது இது 5வது அம்சத்தில் வருகிறது. 5வது அம்சம் 7:30 வரை இருக்கிறது. எனவே 7, 23 என்பது 5வது அம்சம் முடிகின்ற சில கலைகளில் இருக்கிறது. எனவே சந்திரன் இருப்பதும் ஒற்றை ராசி என்பதால் இந்த 5வது அம்சத்தின் அதிதேவதை என்பது விஜயா என்ற வெற்றியை குறிக்கின்ற தெய்வமாகும். எனவே இப்பொழுது சந்திரன் இந்த அம்சத்தில் எந்த இடத்தில் இருக்கும் என்று எண்ணும் பொழுது இது சடராசி என்பதால் நாம் அதை மேஷத்திலிருந்து கணக்கிட வேண்டும். மேஷத்திலிருந்து கணக்கிடும் பொழுது 5வது ராசி என்பது சிம்மம் என்பதாக வரும். எனவே சந்திரன் இருப்பது சிம்மத்தில். அடுத்து கடகம் என்று பார்க்கும் பொழுது கடகம் சூரியன் இருக்கிறது. கடகத்தில் செவ்வாய் இருக்கிறது. எனவே செவ்வாய் இருப்பது 5 பாகை 12 கலை. எனவே இந்த 5, 12 என்று சொல்வதும் இருப்பது நேரடியாக 4வது அம்சத்தில் இருக்கிறது. எனவே செவ்வாய் இருப்பது இரட்டைப்படை ராசி என்பதால் அதனுடைய அதிதேவதை பிசாசினி என்பதாக வரும். இந்த 4வது அம்சத்தை எங்கிருந்து கணக்கிட வேண்டும் என்றால் மேஷத்திலிருந்து எண்ணி வர வேண்டும்.
எனவே அதாவது சரராசிகளின் அம்சம் மேஷத்திலிருந்து துவங்கும். எனவே இது செவ்வாய் இருப்பது 4வது அம்சம் என்பதால் மேஷத்திலிருந்து 4 எண்ணி வர செவ்வாய் அதே இடத்தில் வர்க்கோத்தமமாக, ராசியில் இருக்கின்ற அதே இடத்தில் வர்க்கோத்தமமாக நீசமாக இருந்து அதனுடைய அதிதேவதை பிசாசினி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோரமான அல்லது உக்ரமான ஒரு தேவதையாகவும் இந்த இடத்தில் செவ்வாய்க்கு இருக்கிறது. எனவே இந்த லக்னம் என்பது கன்னி லக்னம், செவ்வாய் என்பது மிகுந்த இந்த லக்னத்தின் எதிரி. அது இது போன்ற ஒரு நிலையில் நீசமாக பிசாசினி என்ற தெய்வதையை அடிப்படையாக கொண்டு 20வது வர்க்க சக்கரத்தில் இருக்கிறது என்பது இந்த சக்கரத்தை பொறுத்தவரையில் முக்கியமான ஒரு செய்தி என்பதாக நாம் உறுதி கொள்ளலாம். அதே போல ராசியிலும் செவ்வாய் நீசமாகவே இருக்கிறது என்பதும் ஒரு முக்கியமான செய்தி. எனவே இது இந்த ஜாதகரின் வழிபாடு என்பது எந்த விதமாக தேட வேண்டும் என்பதாக நாம் பார்த்து கொள்ளலாம். நாம் இப்பொழுது பலன் என்பதை தேடப் போவதில்லை, கணக்கிடை மட்டுமே நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக புதன் எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது புதன் இருப்பது 5-15, 5 பாகை 15 கலை உபய ராசியில் இருக்கிறது. எனவே 5-15 என்பது 4வது அம்சத்தில் வருகிறது. அது ஒற்றைப்படை ராசி என்பதால் புதனிற்கு அதிதேவதை என்பது லக்ஷ்மி என்பதாக வரும். இப்பொழுது புதன் எந்த இடத்தில் எழுத வேண்டும் என்று பார்க்கும் பொழுது புதன் இருப்பது உபயராசி என்பதால் அதை நாம் சிம்மத்திலிருந்து பார்க்க வேண்டும். சிம்மத்திலிருந்து 4வது ராசி என்னும் பொழுது புதனும் விருச்சிகத்தில் இருக்கிறது. அடுத்ததாக குரு 18 பகை 20 கலை இருக்கிறது. அது இருப்பது ஒரு ஸ்திர ராசியில். எனவே 18-20 எங்கு இருக்கிறது என்று தேடும் பொழுது 18-20 இருப்பது 13வது அம்சத்தில் இருக்கிறது. எனவே குரு இருப்பது இரட்டை ராசி என்பதால் அதனுடைய அதிதேவதை கோரா என்பதாக வருகிறது. அதே போல குரு எங்கு எழுத வேண்டும் என்று பார்க்கும் பொழுது குரு இருப்பது ஸ்திர ராசி என்பதால் அந்த அம்சத்தை நாம் தனுசிலிருந்து எழுத வேண்டும், அதாவது தனுசிலிருந்து கணக்கிட வேண்டும். குரு இருக்கின்ற அம்சம் 13வது அம்சம் என்பதால் தனுசிலிருந்து 12 என்ன விருச்சிகத்தில் முடியும். அடுத்ததாக 13 என்பது குரு தனுசிலேயே இருக்கும். எனவே குரு ஆட்சியாக தனுசில் இருக்கிறது. அடுத்ததாக சுக்கிரன் 10-56 கும்பத்தில் ஒற்றை ராசியில், அதுவும் ஸ்திர ராசியில் இருக்கிறது. 10-56 என்று தேடும் பொழுது அது இருப்பது 8வது அம்சத்தில் வருகிறது. 8வது அம்சம் ஒற்றை ராசி என்பதால் அதனுடைய சுக்கிரனுடைய அதிபதி தாரா என்பதாக வரும். இப்பொழுது அந்த 8வது அம்சம் எங்கு இருக்கும் என்று தேடும் பொழுது அது ஸ்திர ராசி என்பதால் நாம் தனுசிலிருந்து கணக்கிட வேண்டும். எனவே தனுசிலிருந்து நாம் 8 என்ற அம்சத்தை பார்க்கும் பொழுது சுக்கிரன் இருப்பது கடகத்தில் என்பதாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக சனி 20 பாகை 54 கலை கும்பத்தில் இருக்கிறது. 20-54 எந்த அம்சம் என்று பார்க்கும் பொழுது 14வது அம்சத்தில் வருகிறது. எனவே அது ஒற்றை ராசி என்பதால் சனியினுடைய அதிதேவதை சசிதேவி என்பதாக வரும். இப்பொழுது சனி எந்த இடத்தில் எழுத வேண்டும் என்று பார்க்கும் பொழுது சனி இருப்பது ஸ்திர ராசி என்பதால் அதை நாம் தனுசிலிருந்து கணக்கிட வேண்டும். எனவே தனுசிலிருந்து விருச்சிகம் என்பது 12, தனுசு 13, 14வது அம்சம் மகரத்தில் சனியை எழுத வேண்டும். அடுத்ததாக ராகு 6 பாகை 14 கலை. 6-14 என்பது 4ஆம் அம்சம் முடிந்து 5வது அம்சம் துவங்குகின்ற அந்த இடத்தில் இருக்கிறது. எனவே ராகு இருப்பது 5வது அம்சத்தில். அது இரட்டை ராசி என்பதால் ராகுவினுடைய அதிதேவதை தூமாவதி என்று சொல்லப்படுகின்ற தன்மை. இந்த இடத்திலும் ராகு என்பதும் ஒரு தூம புகை, ஒரு மறைந்திருந்து செயல்படுகின்ற தன்மை என்பதாக இருக்கிறது. அதனுடைய அதிதேவதையும் தூமாவதி என்று சொல்லப்படுகின்ற தன்மையாகவே வருகிறது. அடுத்ததாக ராகு எந்த இடத்தில் நாம் எழுத வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ராகு இருப்பது உபயராசி. எனவே உபயராசிகளின் அம்சங்கள் சிம்மத்திலிருந்து பார்க்கப்பட வேண்டும். எனவே சிம்மத்திலிருந்து நாம் 5 எண்ணி வர ராகு இருப்பது தனுசில். அடுத்ததாக கேது என்பதும் அதே பாகையில் தான் இருக்கும். எனவே கேதுவிற்கும்
அதிபதி என்பது இரட்டை ராசி என்பதால் தும்மாவதி என்பதே அதிபதியாக வருகிறது. இந்த கேது இந்த இடத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் கேது இருப்பது உபயராசி, எனவே அதை நாம் சிம்மத்திலிருந்து கணக்கிட வேண்டும். எனவே கேதுவும் அதே இடத்தில்தான் விம்சாம்சத்தில் இருக்கும். எனவே ராகு கேது இரண்டுமே விம்சாம்சத்தில் ஒரே ராசியில் தான் இருக்கும். இதுவே இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் விம்சாம்சம் எழுதப்பட வேண்டிய விதம். இதை பார்த்த பிறகு இந்த லக்னம் என்பது என்ன, லக்னாதிபதி யார், அதே போல 8ஆம் பாவம் அதனுடைய அதிபதி, அதே போல ராசி சக்கரத்திலும் நாம் பொருத்தி பார்த்து அதை பார்க்கின்ற கிரகங்கள், சேர்ந்த கிரகங்கள், அது இருக்கின்ற தன்மை போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்தி நாம் இந்த ஜாதகருக்கான சரியான வழிபாடு அல்லது இந்த ஜாதகருக்கு எந்த விதமான ஒரு வழிபாட்டை மேற்கொள்வார் போன்றவற்றை எல்லாம் தேட முடியும். அடுத்ததாக பராசரர் ஸ்லோகம் 22 மற்றும் 23 24ஆம் வர்க்க சக்கரத்தை பற்றி பேச துவங்குகிறார். இது இந்த பஞ்ச கோஷங்களின் அடிப்படையில் பிராணமய கோஷத்தின் இறுதியான வர்க்கமாகும். எனவே இது 24 என்பதால் இது 12ஆம் பாவத்தை காட்டுகிறது. 12ஆம் பாவம் அல்லது இந்த சித்தாம்சம் என்பது ஒருவருடைய கற்கின்ற முயற்சியை காட்டுகிறது, கற்பதால் வருகின்ற வெற்றியை குறிக்கிறது, ஞானத்தை காட்டுகிறது. அதே போல 12ஆம் பாவமே ஒருவருடைய மோட்சத்தையும் சொல்கிறது, விடுதலையையும் பேசுகிறது என்பதால் ஒருவருடைய ஞானம், அதனால் அவருக்கு வருகின்ற வெற்றி, விடுதலை, அறிவு போன்றவற்றையெல்லாம் நாம் இந்த சித்தாம்சம் என்பதன் மூலம் தேட முடியும். சித்தி என்ற சொல்லுடன் இந்த சித்தாம்சம் என்பதும் பொருந்தி வருவதை பார்க்க முடியும். சித்தி என்பதும் ஒருவருக்கு அறிவால், ஞானத்தால் கிடைக்கின்ற சக்தி என்பதாகவும் பொருள் வரும். எனவே இந்த அம்சத்திற்கும் சித்தாம்சம் என்ற பெயர். பராசரரும் இந்த சித்தாம்ச என்ற அந்த சொல்லுடனே இந்த 24ஆம் வர்க்க சக்கரம் பற்றிய விளக்கத்தை துவங்குகிறார். வாருங்கள் பராசரர் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். சித்தாம்சகானாம் அதிபாக சிம்ஹாத் ஓஜபகே கிரஹே கர்காத் யுக்மபகே கேட்டே ஸ்கந்தக பரசுதரோ அனலக விஸ்வகர்மா பகோ மித்ரோ மயோ அந்தக விருக்ஷத்வஜாக கோவிந்தோ மதனோ பீமக சிம்ஹாதோ விஷமே கிரமாத் கர்காதோ சமபே பீமாத் விலோமேன விசிந்தயேத் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இதில் உள்ள சொற்கள் என்ன சொல்ல வருகிறது என்று தேடும் பொழுது சித்தாம்சகானாம் அதிபாக என்று சொல்லும் பொழுது சித்தாம்சங்களின் அதிபதிகள். எனவே பராசரர் முதலில் இந்த சித்தாம்சத்தை எப்படி கணக்கிட வேண்டும் என்பதை விளக்குகிறார். எனவே சித்தாம்சங்களின் அதிபர்கள் அல்லது அது இருக்கின்ற ராசிகள் சிம்ஹாத், சிம்மத்தில் இருந்து, ஓஜ பகே கிரஹே, ஓஜ என்ற சொல்லுக்கு ஒற்றை என்ற பொருள், பகே என்ற சொல்லில் வருகின்ற ப என்ற அந்த எழுத்து ராசியை குறிக்கிறது, கிரஹே என்பது கிரகத்தை சொல்கிறது. எனவே ஓஜ பகே கிரஹே என்பது ஒற்றைப்படை ராசியில் உள்ள கிரகங்கள் என்பதாக இதை பொருள் கொள்ள வேண்டும். எனவே ஒற்றைப்படை ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அதனுடைய சித்தாம்சம் என்பது சிம்மத்தில் இருந்து எண்ண வேண்டும் என்கிறார் பராசரர். அடுத்ததாக கர்காத் என்றால் கடகத்தில் இருந்து, யுக்ம பகே கேட்டே, யுக்ம என்பது இரட்டை, பகே என்பது ராசி, கேட்டே என்பது அந்த கிரகம் என்பதை குறிக்கிறது. எனவே கர்காத் யுக்ம பகே கேட்டே என்றால் கடகத்தில் இருந்து இரட்டைப்படை ராசியில் உள்ள கிரகங்கள் என்பதை கணக்கிட வேண்டும். எனவே ஒற்றைப்படை ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அதன் சித்தாம்சம் சிம்மத்தில் இருந்தும், இரட்டைப்படை ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அதன் சித்தாம்சம் கடகத்தில் இருந்தும் கணக்கிட வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். எனவே சூரியன், சந்திரன் என்பது ஒருவருடைய கற்கின்ற முயற்சியை சொல்கிறது. அதே போல கற்பதற்கு கண்கள் வேண்டும், இவை இரண்டுமே கண்களை குறிக்கிறது. எனவே இந்த சூரியன், சந்திரன் என்பது மிகவும் இன்றியமையாதது என்பதால் சிம்மத்திலிருந்தும் கடகத்திலிருந்தும் இந்த சித்தாம்சங்களை நாம் கணக்கிட வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். அடுத்ததாக பராசரர் இந்த அதிதேவதைகள் அல்லது இந்த ஈசர்கள் யார்
என்பதை பற்றி விளக்குகிறார். இந்த அம்சங்களின் தலைவர்கள் யார் என்பதை பேசுகிறார். ஸ்கந்தக, பரசுதரோ, அனலக. ஸ்கந்தக என்றால் ஸ்கந்தன் என்ற முருகன் என்பதை நாம் பொருள் கொள்ளலாம். பரசுதரோ என்றால் பரசு என்பதற்கு கோடரி என்று பொருள். தரோ என்பது அதை ஏந்தியவர் என்பதான பொருள் வரும். எனவே கோடரியை ஏந்தியவர் என்ற பொருளில் பரசுதரோ என்பது பரசுராமரை சுட்டுகிறது. அடுத்ததாக அனலக. அனல என்ற சொல்லுக்கு அக்னி என்பது பொருள். இதனால்தான் கிராமங்களில் பேசும் பொழுது, சமையல் செய்யும் பொழுது அனல் அடிக்கிறது, அல்லது கோடை காலத்தில் சூரியன் மிகுந்த வெப்பத்தை உமிழும் பொழுது மிகுந்த அனலாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அனல் என்ற சொல்லுக்கு அக்னி என்பது பொருள். இது ஒரு சமஸ்கிருத சொல். அதை நான் தமிழிலும் சில நேரம் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக விஸ்வகர்மா, பகோ, மித்ரோ. விஸ்வகர்மா என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு இறை சக்தி. இதுவே விஸ்வகர்மா என்பது ஒரு கட்டமைக்கின்ற அல்லது ஒரு ஆர்கிடெக்சர் அல்லது ஒரு இயந்திரம் போன்றவற்றை எல்லாம் கட்டமைக்கின்ற ஒரு தேவதையை குறிக்கிறது. இந்த விஸ்வகர்மா என்பது அதாவது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த பெயர். அதற்கு முன்பாக வேத காலத்தில் இந்த தேவதையை துவஸ்திர என்பதாக சொல்கிறார்கள். இந்த துவஸ்திர என்ற இந்த தேவதை அல்லது இந்த கடவுள் கட்டமைக்கின்ற, அதாவது ஏதேனும் ஒரு ஆர்கிடெக்சர் அல்லது ஒரு இயந்திரம் போன்றவற்றையெல்லாம் உருவாக்குகின்ற தேவதை என்பது துவஸ்திர என்ற தேவதையாக சொல்லப்படுகிறது. இது அதாவது துவாதச ஆதித்தர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 12 விதமான சூரியர்கள் என்பதாக பொருள் கொள்ளலாம். அந்த 12 விதமான சூரியர்களில் இந்த துவஸ்திர என்ற சூரியன் விஸ்வகர்மா என்றும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் இந்த காலபுருஷ தத்துவத்தில் இந்த துவஸ்திர என்ற அந்த சூரியன் எந்த ராசியை குறிக்கிறது என்று நீங்கள் தேட விரும்பினால் அது மகர ராசியை குறிக்கிறது. எனவே காலபுருஷனுக்கு 10ஆம் ராசி, அதையே இந்த துவஸ்திர என்ற ராசி குறிக்கிறது, இந்த ஆதித்தர் குறிக்கிறது. அதுவே விஸ்வகர்மா என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக பக. இந்த பக என்ற இதுவும் ஒரு ஆதித்தன், அதாவது துவாதச ஆதித்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற 12 ஆதித்தர்களில் பக என்பதும் ஒரு ஆதித்தர். இந்த ஆதித்தன் செல்வம் அல்லது ஒவ்வொரு உயிரிலும் இருக்கின்ற தன்மை என்று 2 விதமான பொருள் இந்த பக என்ற ஆதித்தருக்கு சொல்லப்படுகிறது. ஒன்று செல்வத்தை தருகின்ற தன்மை. அடுத்ததாக இது ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருந்து இயங்குகிறது, இயங்கு சக்தி, பிராணன் என்பதாகவும் இந்த பக என்ற சொல்லை புரிந்து கொள்ளலாம். இதிலிருந்தே பகலவன் என்ற சூரியனுக்கு நாம் பேசுகின்ற தமிழ் சொல்லும் வந்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அடுத்ததாக மித்ரா. மித்ரா என்பதும் 12 துவாதச ஆதித்தர்களில் ஒரு ஆதித்தரின் பெயராகும். அடுத்ததாக மயோ, அந்தக, விருக்ஷத்வஜ. மயோ என்பது மயன் என்பதை குறிக்கிறது. மயன் என்பதும் ஒரு விதமான தேவதச்சன் அல்லது தேவர்களின் அரண்மனை போன்றவற்றை எல்லாம் உருவாக்குகின்ற அல்லது கட்டமைக்கின்ற ஒரு தன்மை கொண்ட தேவதை என்பதாக மயன் என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்தக என்ற சொல்லுக்கு யமன் என்பது பொருள். எனவேதான் அந்தகன் வரும் பொழுது அவனியில் யார் துணை என்பதாக தமிழ் பாடல் கூட இருக்கிறது. எனவே அந்தகன் என்ற சொல்லுக்கு யமன் என்பது பொருள். விருஷத்வஜ என்ற சொல்லுக்கு விருஷ என்ற சொல்லுக்கு பல்வேறு பொருள்கள் இருக்கின்றது. துவஜ என்பது கொடி என்பதாக ஒரு பொருள் இருக்கிறது, அது சின்னம் என்பதாகவும் ஒரு பொருள் வருகிறது. எனவே விருஷ துவஜ, துவஜ என்பது சின்னம், விருஷ என்ற சொல்லுக்கு காளை மாடு என்பது ஒரு பொருள். எனவேதான் நான் ரிஷபம் என்று சொல்கிறோம் 2வது ராசியை. அதற்கு காளை மாடு என்பது சின்னமாக இருக்கிறது. எனவே காளை மாட்டை சின்னமாக கொண்ட விருஷத்வஜ என்று பொருள் கொண்டால் அது சிவனை குறிக்கிறது. இதுவே பொதுவான பொருள். எனவே விருஷத்வஜ என்ற சொல்லுக்கு சிவன் என்பது
நாம் எடுத்துக்கொள்ளலாம், அதில் தவறு இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இன்னொரு பொருள் என்றால் இந்த விருஷ என்ற சொல்லுக்கு மூஞ்சூறு அல்லது எலி என்பதும் பொருளாக வருகிறது. எனவே அதை எலி என்று கொண்டால் ரிஷத்வஜ என்ற சொல்லுக்கு எலி அல்லது மூஞ்சூரை சின்னமாக கொண்ட என்ற பொருள் வரும் பொழுது பிள்ளையார் கணபதி என்பது பொருளாக வரும். எனவே என்னை கேட்டால் ரிஷத்வஜ என்பது சிவன் என்ற பொருள் சரியாக இருக்கிறது. ஆனால் பிள்ளையார் என்ற பொருளும் அகராதிகளில் பேசப்படுகிறது. எனவே இது நான் தேர்ந்தெடுப்பது சிவன் என்ற பொருள் என்னுடைய கருத்து. அடுத்ததாக கோவிந்தோ மதனோ பீமக. கோவிந்த இது அனைவருக்கும் தெரிந்த விஷ்ணுவின் ஒரு பெயர். மதன் என்ற சொல்லுக்கு மன்மதன், காமதேவன் என்பதான பொருள். அடுத்து பீம என்ற சொல் வருகிறது. பீம என்றால் நாம் அனைவருக்கும் தெரிந்த பீமன் என்பது மகாபாரதத்தில் வருகின்ற பாண்டவர்களில் ஒருவரான பீமன் என்பதுதான் நாம் அனைவருக்கும் தெரிந்தது. அதை நாம் பீமன் என்ற மகாபாரதத்தில் வருகின்ற பாண்டவர் என்ற பொருள் இங்கு எடுக்க முடியாது. அப்படி எடுப்பதாக இருந்தால் இந்த ஸ்லோகங்கள் மகாபாரதத்துக்கு பின்பு எழுதப்பட்டது என்ற விதமாக வந்துவிடும். உங்கள் தகவலுக்காக மகாபாரதத்தில் கௌரவர்களில் ஒருவருக்கு கூட பீமன் என்ற பெயர், அதாவது துரியோதனின் தம்பிகளில் ஒருவருக்கும் பீமன் என்ற பெயர் உண்டு. எனவே புராண இதிகாசங்களில் பல்வேறு விதமான பீமன் என்ற பெயர் வருகிறது. அப்படியானால் இங்கு பராசரர் பீம என்று சொல்வதால் இது யாரை இந்த பீம என்று வணங்க சொல்கிறார் அல்லது அதிதேவதையாக சொல்கிறார் என்றால் இது பாண்டவரும் இல்லை, கௌரவரும் இல்லை. இந்த பீம என்ற சொல்லுக்கு சிவன் அல்லது ருத்ரா என்பது பொருளாகும். எனவே இப்பொழுது 12 ஆதித்தர்கள் போலவே ஏகாதச ருத்ரர்கள் என்று சொல்லப்படுகின்ற 11 விதமான ருத்ரர்களின் பெயர்களும் சொல்லப்பட்டுள்ளது. அதில் ஒரு ருத்ரரின் பெயர் பீம என்பதாக வருகிறது. எனவே இது ருத்ரரை குறிக்கிறது. பொதுவாக நாம் ருத்ர என்ற தெய்வத்தை சிவன் என்றே வழிபடுவதால் நாம் இதை சிவன் என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு தகவலுக்காக இதுவரை நான் படித்த அனைத்து விதமான பராசர ஹோர சாஸ்திரத்திலும் இந்த பெயர்களை அப்படியே சொல்லி அனைவரும் கடந்து சென்றிருக்கிறார்கள். வேறு யாரும் இப்பொழுது பக என்றால் யார், அதே போல அந்தகன் என்றால் யார், ரிஷத்வஜ என்றால் யார், பீம என்றால் யார் என்று யாரும் சென்று தேடுவதாக எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் எந்த ஒரு பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்திலும் இந்த விளக்கங்கள் இல்லை. இது எந்த கடவுள் அல்லது எந்த இறைசக்தி, இது என்ன என்பதான எந்த ஒரு விளக்கமும் நான் தேடியவரை ஒரு 5-6 நூல்கள் முழுவதும் பார்த்துவிட்டேன். அதில் எதிலும் இதற்கான விளக்கங்கள் இல்லை. அதனால்தான் இந்த கூடுதல் விளக்கங்களையும் சேர்த்து சொல்லலாம் என்பதாக முயற்சிக்கிறேன். சிம்ஹ ஆதவ், இது சிம்மம் முதலாக, விஷமே கிரமாத், நேர் வரிசையில் முறையாக. எனவே பராசரர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த தெய்வங்கள் வரிசையாக சிம்மம் முதலாக நேர் வரிசையில் நீங்கள் இந்த அம்சங்களுக்கு அதிபதியாக கொள்ளுங்கள். பராசரர் 10 பெயர்கள் மட்டுமே தந்திருக்கிறார். எனவே இது 12 பெயர்கள் மட்டுமே தந்திருக்கிறார். எனவே 24 வேண்டும் என்பதால் இதை மீண்டும் ஒரு முறை 2 முறை பயன்படுத்த வேண்டும். 12 என்பதாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பராசரர் என்ன சொல்கிறார் என்றால் கர்க ஆதாவ், கடகம் முதலாக, சமபே இரட்டைப்படை ராசிகளுக்கு, பீம் ஆத், பீம முதலாக, அதாவது பின்புறம் எதிர் வரிசையில். எனவே பீம, மன்மதன், கோவிந்த, ரிஷத்வஜ, அந்தகன் என்ற வரிசையில் பின்புறமாக பின்வரிசையில், விலோமேன எதிர்வரிசையில், விசிந்தையே கண்டறிந்து கொள்ளவும். எனவே சித்தாம்சங்கள் சிம்மத்திலிருந்து ஒற்றைப்படை ராசிகளுக்கு கணக்கிட வேண்டும், கடகத்திலிருந்து இரட்டைப்படை ராசிகளுக்கு கணக்கிட வேண்டும். சிம்மம் முதலாக நாம் நேர் வரிசையில் ஒற்றைப்படை ராசிகளின் அம்சங்களை பார்க்கும் பொழுது அது ஸ்கந்தன், பரசுராமர், அனல, விஸ்வகர்மா, பக, மித்ரோ, மயன், அந்தகன், ரிஷத்வஜ, கோவிந்த, மதன், பீம என்ற வரிசையில் 12 என்ற விதமாக வரும். கடகம் முதலாக வரும் இரட்டைப்படை ராசிகளின் அம்சங்கள் பீம முதலாக எதிர் வரிசையில் அமைய வேண்டும். எனவே எதிர் வரிசையில் பீம என்று பின்புறமாக கணக்கிட வேண்டும் என்பதாக
பராசரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்ததாக பராசரர் இந்த சித்தாம்சம் பற்றி சொன்ன இந்த ஸ்லோகங்களில் சொன்ன கருத்துக்களை ஒரு அட்டவணையில் பயன்படுத்தி பார்ப்போம். எனவே இந்த சித்தாம்சங்கள் ஒரு ராசியை 24 பகுதிகளாக பிரிக்க வேண்டும் என்பதால் 1.25 பாகைகள், அதாவது ஒரு பாகை 15 கலை என்பது ஒரு சித்தாம்சத்தின் அளவாக வரும். எனவே 0 முதல் ஒரு பாகை 15 கலை வரை முதல் சித்தாம்சம், அதே போல அதனுடன் 1-15 என்பதை கூட்டும் பொழுது 2-30 வரை இரண்டாவது சித்தாம்சம் என்பதாக நாம் இந்த சித்தாம்சங்களின் அளவுகளை அமைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த 12 சித்தாம்சங்களை, அதாவது 24 சித்தாம்சங்களை பாகைகளில் தந்திருக்கிறேன். அடுத்ததாக பராசரர் என்ன சொல்கிறார் என்றால், ஒற்றை ராசிகளின் சித்தாம்சங்கள் சிம்மத்தில் இருந்து துவங்க வேண்டும் என்பதால் சிம்மம் முதலாக கடகம் வரை 12 சித்தாம்சங்களும், மீண்டும் சிம்மம் முதலாக கடகம் வரை 2 முறை இந்த சித்தாம்சங்கள் வரும் என்பதால் அதை நாம் சிம்மம் முதலாக அமைத்துக் கொள்ளலாம். அதே போல இரட்டை ராசிகளின் சித்தாம்சங்கள் கடகம் முதலாக அமைய வேண்டும் என்று பராசரர் சொல்லியிருப்பதால் கடகம் முதலாக நான் மிதுனம் வரை 2 முறை அமைத்திருக்கிறேன். இதில் ஒரு மாறுபட்ட கருத்து என்னவெனில், சிலர் கடகத்திலிருந்து எதிர் வரிசையில் இந்த சித்தாம்சங்களை அமைக்கிறார்கள். எனவே கடகம், மிதுனம், ரிஷபம், மேஷம் என்ற வரிசையில் இந்த இரட்டை ராசிகளின் சித்தாம்சங்களை அமைக்கிறார்கள். பராசரர் அந்த விதமாக சொல்லவில்லை என்பதை நாம் சென்ற பக்கத்தில் சென்று ஒரு முறை படித்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். பராசரர் இந்த அதிபர்களை தான் பீம முதலாக எதிர்வரிசையில் தேட சொல்லியிருக்கிறாரே தவிர, இந்த சித்தாம்சங்கள் இருக்கின்ற ராசிகள் கடகம் முதலாக என்று மட்டுமே சொல்லியிருக்கிறாரே தவிர கடகத்திலிருந்து எதிர்வரிசை என்பதாக பராசரர் சொல்லவில்லை. ஆனால் இந்த விலோமேன விசிந்தயேத் என்று சென்ற பக்கத்தில் இறுதி 2 சொற்களை பலரும் இந்த கடகத்திலிருந்தும் எதிர்வரிசையில் தேடுகிறார்கள். அப்படி பராசரர் சொல்லவில்லை என்பது என்னுடைய கருத்து. எனவே நான் கடகத்திலிருந்து நேர் வரிசையிலேயே இந்த அம்சங்களை தந்திருக்கிறேன். ஆனால் இந்த அதிபர்கள் எதிர்வரிசையில் எழுதப்பட வேண்டும். எனவே ஒற்றை ராசியின் முதல் அதிபர் என்பது ஸ்கந்தன் என்று வரும் பொழுது, எனவே ஸ்கந்தன் முதலாக பீம என்று முடிந்து மீண்டும் ஸ்கந்தன் பீம என்பதாக ஒற்றை ராசிகளின் அதிபர்கள் இருக்கும். ஆனால் இரட்டை ராசிகளின் அதிபர் என்பது பீமன் முதலாக ஸ்கந்தன் வரை வந்து மீண்டும் பீமன் முதலாக ஸ்கந்தன் என்பதாக 2 முறை வர வேண்டும் என்று மட்டுமே பராசரர் சொல்லியிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் ஒரு சில ஆசிரியர்கள் அல்லது ஜோதிடர்கள் இதை கடகத்திற்கும் எதிர்விரவாக கடகம், சிம்மம், கன்னி என்று எழுதுவதற்கு பதிலாக கடகம், மிதுனம், ரிஷபம் என்பதாக எழுதுகிறார்கள். அது தவறான ஒன்று என்பது என்னுடைய கருத்து. அடுத்ததாக நான் தொடர்ந்து இந்த துவாதச ஆதித்தர்கள் என்பதை பற்றி பேசி வந்தேன். எனவே இந்த துவாதச ஆதித்தர்கள் அல்லது 12 ஆதித்தர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதும் முக்கியமான ஒன்று. இந்த துவாதச ஆதித்தர்கள் என்பது இந்த 33 தேவர்கள், நாம் பொதுவாக தமிழில் சொல்லும் பொழுது 33 கோடி தேவர்கள், 33 கோடி தேவர்கள் என்பதாக சொல்லுவோம். இது 33 கோடி தேவர்கள் இல்லை, இது 33 தேவர்கள் அல்லது தேவதைகள் அல்லது இறை சக்திகள் என்பதாகவே இது அறியப்படுகிறது. இந்த 33 தேவதைகள் யார் என்று சொல்லும் பொழுது அதில் 12 ஆதித்தர்கள், 11 ருத்ரா, எனவே இது இரண்டும் சேர்ந்து 23 என்றாக ஆகும். 12 மற்றும் 11 23. அடுத்ததாக அஷ்டவசுக்கள் என்று சொல்லப்படுகின்ற 8 விதமான சக்திகள், இது 8. எனவே 23உடன் 8 சேர 31 என்பதாக வருகிறது. இதனுடன் 2 கூடுதல் இறை சக்திகள். அந்த கூடுதல் இறை சக்திகள் யார் என்பதில் தான் பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு சில நூல்கள் இதை அஸ்வினி குமாரர்கள் என்ற 2 பேரை சேர்த்து இது 33 என்பதாக ஆகிறது. வேறு சிலர் பல்வேறு விதமான 2 விதமான இறை சக்திகளை சேர்த்து 33 என்று ஆக்குகிறார்கள். எனவே நாம் அந்த 33க்குள் போக வேண்டாம். ஆனால் அது 33 இறை சக்திகள் என்று சொல்லப்படுகின்ற
அந்த இறை சக்திகளில் இந்த துவாதச ஆதித்தர்கள் என்பதும் முக்கியமான ஒன்று. எனவே இந்த துவாதச ஆதித்தர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, இது சூரியன் ஒவ்வொரு சங்கராந்தி என்பது சூரியன் ஒரு ராசிக்குள் நுழைவதை சுட்டுகிறது. மகர சங்கராந்தி என்று சொல்லும் பொழுது சூரியன் மகரத்தில் வருகிறது என்றுதான் பொருள். எனவே சங்கராந்தி என்று சொல்லும் பொழுது சூரியன் ஒரு ராசியில் இருக்கின்ற காலம், அல்லது அந்த சங்கராந்தி என்பது துவங்குகின்ற காலம் என்பதாக பொருள் கொள்ளலாம். எனவே இப்பொழுது மேஷ சங்கராந்தி என்னும் பொழுது சூரியன் மேஷத்தில் நுழைகிறது. அது மேஷத்தில் முடிந்து ரிஷப சங்கராந்தி என்று வரும் பொழுது மேஷ சங்கராந்தி, அல்லது மேஷத்தில் இருக்கின்ற காலம் என்பது முடிகின்றது என்பதாக நாம் பொருள் கொள்ளலாம். எனவே சூரியன் மேஷத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய பெயர் தாத என்று சொல்லப்படுகிறது. இந்த தாத என்ற பொருள் சொல்லுக்கு அதாவது தந்தை என்பது ஒரு பொருள், அதே போல அனைத்தையும் உருவாக்குகின்ற தன்மை என்பதாக ஒரு பொருள் கொள்ளலாம், அல்லது அனைத்தையும் விட மூத்த என்பதாகவும் பொருள் வரும். எனவே இந்த தாத என்ற இந்த சூரியனின் தன்மைக்கு மேஷத்தில் சூரியன் இருக்கும் பொழுது தாத என்று அறியப்படுகிறது. அடுத்து ரிஷபத்தில் செல்லும் பொழுது அதற்கு ஆரியமா என்ற பெயர் வருகிறது. சூரியன் மிதுனத்தில் இருக்கும் பொழுது அதன் பெயர் மித்ர என்பதாக வருகிறது. சூரியன் கடகத்தில் இருக்கும் பொழுது அதன் பெயர் வருண என்பதாக ஆகும். எனவே வருணன் என்ற இறை சக்தி, நாம் பொதுவாக வருணன் என்பது மழையை கொண்டு வந்து தருகிறது, அல்லது சில நேரம் வருண என்பது கடலை குறிக்கிறது என்பதாகவெல்லாம் நாம் புராணங்களை படித்திருக்கிறோம். ஆனால் இந்த வருண என்ற அந்த இறை சக்தி தனியான இறை சக்தி இல்லை என்பது என்னுடைய புரிதல். அது சூரியனின் ஒரு வடிவம். அது சூரியன் மகரத்தில் கடகத்தில் இருக்கும் போது அதனை வருண என்று அழைக்கிறோம். இது நீர், அல்லது இது ஒவ்வொரு சூரியனுக்கும் பல்வேறு விதமான தன்மைகள் பேசப்படுகின்றன. அதை பற்றி நான் இப்பொழுது பேசப்போவதில்லை. ஆனால் ஒவ்வொரு சூரியனுக்கும் என்ன விதமான தன்மை, இந்த சூரியனின் வேலை என்ன, அதே போல இந்த சூரியனின் உபசக்திகள் யார், இதற்கு பிரம்ம ரிஷிகள் சொல்லப்பட்டுள்ளன. அதே போல பல்வேறு விதமான அதாவது இறை சக்திகளும் இந்த சூரியனுக்கு துணையாக பேசப்பட்டுள்ளன. மகாபாரதம் பேசுகிறது, விஷ்ணு புராணம் பேசுகிறது, பல்வேறு விதமான மற்ற புராண இதிகாச உபநிடதங்களும் இந்த துவாதச ஆதித்தர்களை பற்றி பேசுகிறது. அடுத்ததாக இந்திர சிம்மத்தில் இருக்கும் பொழுது அந்த சூரியனுக்கு, அந்த ஆதித்தருக்கு இந்திர என்பது பெயர். இந்திர என்பது தேவர்களின் எதிரிகளை வெல்லுகின்ற சக்தி என்பதாக பொருள். எனவே சிம்மத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அது எதிரிகளை வெல்லுகின்ற தன்மையுடையதாக இருக்கிறது. அடுத்ததாக விவஸ்வான் என்பது கன்னியில் இருக்கின்ற சூரியனுக்கு விவஸ்வான் என்பது பெயர். இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த பிரம்மாண்ட புராணம் சொல்கின்ற இந்த கால அளவீடுகள், நான் என்னுடைய முதல் அத்தியாயத்தின் 2வது பகுதியில் காலம் எப்படி பிரிக்கப்பட்டுள்ளது என்று பேசும் பொழுது மனு என்பதை பற்றியும் பேசியிருந்தேன். இப்போது இருக்கின்ற மனுவின் பெயரும் விவஸ்வான் என்ப சூரியனின் துவாதச ஆதித்தரின் பெயராகவே இருக்கிறது. அடுத்ததாக துவதஸ்திர என்று சொல்லப்படுகின்ற சூரியன். அடுத்ததாக விஷ்ணு, அதாவது விருச்சிகத்தில் சூரியன் வரும்போது அதன் பெயர் விஷ்ணு. அடுத்து தனுசில் சூரியன் வரும்பொழுது அதன் பெயர் அன்சுவன். மகரத்தில் வரும்பொழுது பக. மகரத்தில் வருகின்ற இந்த சூரியனே செல்வம் என்பதை குறிக்கிறது. அதே போல இந்த சூரியனே ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருப்பதாக கருதப்படுகிறது. எனவே இது காலபுருஷனின் 10ஆம் பாவம் என்பதால் இந்த பக என்ற இந்த சூரியனே ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கிறது. அதுவே இது செல்வத்தையும் குறிக்கிறது என்பதாக கருதப்படுகிறது. சென்ற பக்கத்தில் நான் அந்த துவஸ்த என்று சொல்லும் பொழுது அது மகரத்தை சொல்கிறது என்று சொல்லியிருந்தேன். அது தவறு. துவஸ்திர என்ற அந்த ஆதித்தர் துலாத்தை குறிக்கிறது. அதுவே அந்த விஸ்வகர்மா என்ற தன்மையை குறிக்கிறது. பக என்ற சூரியன் மகரத்தில் இருக்கிறது. அது செல்வம் அல்லது ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கின்ற சக்தி என்பதை குறிக்கிறது. அதே போல 11ஆம் ராசியான கும்பத்தில் இருக்கின்ற சூரியன் பூஷ அல்லது புஷ என்பதாக அறியப்படுகிறது. இதுவே புஷான் என்பதாகவும் குறிக்கப்படுகிறது. எனவே
புஷான் என்ற இறை சக்தி பல்வேறு விதமாக நாம் பின்வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். எனவே அது இந்த துவாதச ஆதித்தர்களில் கும்பத்தில் இருக்கின்ற சூரியன் புஷன் அல்லது புஷ என்பதாக அறியப்படுகிறது. மீனத்தில் இருக்கின்ற சூரியனுக்கு பர்ஜன்ய என்பதான பெயர். இந்த துவாதச ஆதித்தர்களின் தன்மைகள் யாவை, அதன் துணை சக்திகள் என்ன, அது என்ன விதமான தன்மைகளை வெளிப்படுத்துகிறது என்பதை பின்வரும் பதிவுகளில் நேரம் இருக்கும் பொழுது நாம் இதை பற்றி மேலும் தேடுவோம். இப்பொழுது இந்த துவாதச ஆதித்தர்கள் பற்றிய ஒரு அறிமுகத்தை மட்டும் அறிந்து கொள்வோம். எனவே பெரும்பாலான அதிபர்கள் அல்லது அதிதேவதைகள் இந்த சித்தாம்சத்திற்கு துவாதச ஆதித்தர்களை பெரும்பாலும் பராசரர் தந்திருக்கிறார். அதனுடன் கூடுதலாக மற்ற இறை சக்திகள், அதாவது இந்த 33 தேவதைகளிலிருந்தே பெரும்பாலும் இந்த தன்மைகள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த அஷ்டவசுக்கள் என்பது பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன் போன்றவற்றையெல்லாம் இந்த அஷ்டவசுக்கள் என்பது குறிக்கிறது. அதனுடன் மனம் என்பதும் சேர்ந்து அஷ்டவசுக்கள் என்ற 5, 2, 1 பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன் மற்றும் மனம் என்பது சேர்ந்து அஷ்டவசு என்று அறியப்படுகிறது. ஏகாதச ருத்ர என்று சொல்லும் பொழுது 11 ருத்ரர்கள் பெயர்கள் உள்ளன, துவாதச ஆதித்தர்கள். எனவே இவையே இந்த பெரும்பாலான அதிபதிகளாக பராசரர் சித்தாம்சத்திற்கு எடுத்துரைக்கிறார். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக நாம் இந்த எடுத்துக்காட்டு ஜாதகத்திற்கு கணக்கிடுவதற்கு முன்பாக நான் சென்ற பதிவுகளில் பெரும்பாலான ஜோதிட மென்பொருள்கள் இந்த பராசரர் சொல்கின்ற அதிபதிகளை தருவதில்லை. அதே போல ஜெகநாத ஹோரா தருகிறது, ஆனால் அதில் சில பிழைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக நான் பேசியிருந்தேன். எனவே இந்த அதிபதிகள் மற்ற மென்பொருள்களில் இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஜெகநாத ஹோரா தருகிறது. ஆனால் ஜெகநாத ஹோராவில் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்புகளை பொறுத்து, அதே போல சில நேரங்களில் அந்த அதிபதிகள் தவறாகவும் இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நான் பராசரர் எவ்விதமாக கணக்கிட வேண்டும் என்ற விளக்கத்தை இங்கு தந்திருக்கிறேன். நீங்கள் 1 அல்லது 2 ஜாதகங்களுக்கு நீங்களாகவே கணக்கிட்டு பிறகு ஜெகநாத ஹோராவுடன் ஒப்பிட்டு பார்த்து ஜெகநாத ஹோரா சரியாக தருகிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்த்து பிறகு நீங்கள் நேரடியாக ஜெகநாத ஹோராவை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இது எங்கு தேட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ஜெகநாத ஹோராவின் முதல் பக்கத்தில் இந்த கீழாக உள்ள கீ இன்ஃபோ ஹவுசஸ் அம்சா ரூலர்ஸ் என்ற பகுதியில் அம்சா ரூலர்ஸ் என்ற அந்த பகுதியை, அந்த 3வது பட்டனை கிளிக் செய்யும் பொழுது இந்த பக்கம் என்பது விரியும். இந்த பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய மவுஸில் வலது பக்கத்தை கிளிக் செய்ய வேண்டும். வலது பக்கத்தை கிளிக் செய்தால், அல்லது மவுஸ் என்பதில் 2 பட்டன்கள் இருக்கும், அதில் உங்களது வலது பக்கத்தில் இருக்கின்ற அமைப்பை கிளிக் செய்யும் பொழுது அதில் இந்த பக்கத்தில் காட்டியுள்ள இந்த அட்டவணை என்பது விரியும். செலக்ட் பாடிஸ் டு பி ஷோன், நவாம்சா, ஹோரா, திரைகானா, சதுர்த்தாம்சா, சப்தாம்சா என்ற விதமாக இந்த நாடி அம்சம் வரை அவர் இந்த அம்ச அதிபர்களை தந்திருக்கிறார். இதில் உங்களுக்கு எந்த அம்சத்தின் அதிபதி வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தால் அந்த அம்சத்திற்கான அதிபதிகளின் அட்டவணை என்பது உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் வேறு ஏதேனும் ஒரு அம்சத்திற்கு பார்க்க வேண்டும் என்றால் மீண்டும் ரைட் கிளிக் என்பதை செய்து மீண்டும் இந்த அட்டவணை என்பது விரியும். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த அம்சம் வேண்டும் என்பதை பார்த்து அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நான் இந்த இடத்தில் சித்தாம்ச அதிபதிகள் என்பதை தேர்ந்தெடுத்து அதில் அந்த சித்தாம்ச அதிபதிகள், உதாரணமாக லக்னம் என்பது இந்த ஜாதகத்திற்கு பக என்ற அம்சத்தில் இருக்கிறது, சூரியன் அந்தக என்ற அம்சத்தில் இருக்கிறது. அதே போல எந்த விதமான அமைப்பில் இருக்கிறது, அதாவது டிவிஷன் என்பது எந்த அம்சத்தின் நம்பரும் எண்ணிக்கையும், இண்டெக்ஸ் என்பது ராசியின் எண்ணிக்கையும் காட்டுகிறது என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த அம்சத்தின் அதிபர்கள் யார் என்பதையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். எனவே ஜெகநாத ஹோரா தருகிறது, ஆனால் அது சரியாக தருகிறதா இல்லையா
என்பதை நீங்கள் ஒரு முறை பார்த்து சரி செய்து கொள்ளவும். ஏனெனில் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற உங்களுடைய செட்டிங்ஸை பொறுத்து இந்த அதிபதிகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் நீங்கள் இதை சரியாக கணித்து பராசர சொன்ன முறையுடன் ஒப்பிட்டு பார்த்து அந்த செட்டிங்ஸை அமைத்துக் கொண்டால் ஜெகநாத ஹோரா பெரும்பாலும் சரியாக தருகிறது என்பது என்னுடைய கருத்து. வாருங்கள் நாம் இந்த எடுத்துக்காட்டு ஜாதகத்திற்கு இதை கணக்கிட்டு பார்ப்போம். இப்பொழுது நாம் சென்ற பதிவுகளில் பார்த்த அதே எடுத்துக்காட்டு ஜாதகத்திற்கு சித்தாம்சம் என்பதை கணக்கிட்டு பார்ப்போம். எனவே முதலில் லக்னம் தனுசில் 20 பாகை 7 கலை என்பதாக இருக்கிறது. இது எந்த இடத்தில் வருகிறது என்று நாம் தேடும் பொழுது இது 17வது அம்சத்தில் வருகிறது. எனவே 17வது அம்சம் 20 பாகையிலிருந்து 21 பாகை 15 கலை வரை இருக்கிறது என்பதால் இந்த லக்னம் இருக்கின்ற பாகை என்பது 17ஆம் அம்சத்தில் இருக்கிறது. இப்பொழுது இந்த சித்தாம்சத்தில் லக்னம் எந்த இடத்தில் அமையும்? எனவே இது ஒரு ஒற்றை ராசி. தனுசு என்பது ஒற்றை ராசி. எனவே ஒற்றை ராசிகளின் அம்சங்கள் சூரியனிலிருந்து கணக்கிடப்பட வேண்டும். எனவே நாம் சூரியனிலிருந்து 17 எண்ணி வர வேண்டும். எனவே சூரியனிலிருந்து சிம்மத்திலிருந்து 17 எண்ணி வர வேண்டும். இப்பொழுது சிம்மத்திலிருந்து கடகம் வரை 12. எனவே மீதம் இருக்கின்ற 5ஐ சிம்மத்திலிருந்து எண்ணி வரும்போது சூரியன் லக்னம் வர்க்கோத்தமமாக தனுசிலேயே இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது இதனுடைய அதிபதி அல்லது அதிதேவதை யார் என்று நாம் பார்க்கும் பொழுது 17ஆம் அம்சம் ஒற்றை ராசி என்பதால் அது பக என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கின்ற இறைசக்தி, செல்வத்தை தருகின்ற இறைசக்தி அல்லது சூரியன் ஆதித்தர் என்பதாக பக என்பது லக்னத்தின் அதிபதியாக வருகிறது. அடுத்ததாக சூரியன் எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது 23 பாகை 48 கலை என்று வருகிறது. 23 48 எந்த விதத்தில் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அது 20வது அம்சத்தில் வருகிறது. 23 45 வரை 19ஆம் அம்சம் முடிகிறது. எனவே இது 20வது அம்சத்தில் வருகிறது. எனவே சூரியன் இருப்பது 20வது அம்சம். அதுவும் ஒற்றை ராசி என்பதால் நாம் நேரடியாக சிம்மத்திலிருந்து 20வது அம்சம் பார்க்க வேண்டும். எனவே இப்பொழுது கடகம் வரை 12. எனவே சிம்மத்திலிருந்து கூடுதலாக 8 என்று தேடும் பொழுது சூரியன் இருப்பது மீனத்தில். எனவேதான் இது சில கலைகள் வேறுபாட்டில் கூட அம்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் இது போன்ற அம்சங்களை பயன்படுத்துவதற்கு, இதன் பிறகு வருகின்ற அனைத்து அம்சங்களையும் பயன்படுத்துவதற்கு பிறந்த நேரம் என்பது துல்லியமாக தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். எனவே இப்பொழுது சூரியன் அதனுடைய அதிதேவதை யார் என்று பார்க்கும் பொழுது 20வது அம்சத்தின் அதிதேவதை அந்தகன் யமன் என்பதாக வருகிறது. அடுத்ததாக சந்திரன் 7:23. 7:23 என்பது 6வது அம்சத்தில் வருகிறது. அது சந்திரன் இருப்பது ஒற்றை ராசி என்பதால் அதை நாம் சிம்மத்திலிருந்து கணக்கிட வேண்டும். எனவே சிம்மத்திலிருந்து 6 என்ன? சந்திரன் இருப்பது மகரத்தில். எனவே அது ஒற்றை ராசி என்பதால் அதனுடைய அதிபதி மித்ரா என்ற மிதுனத்தை குறிக்கின்ற துவாதச ஆதித்யர்களில் ஒன்று. அடுத்ததாக செவ்வாய் 5:12 5 பாகை 12 கடகத்தில் இருக்கிறது. 5:12 என்பது 5வது அம்சத்தில் வருகிறது. எனவே இது 5 என்று எண்ண வேண்டும். ஆனால் செவ்வாய் இருப்பது இரட்டை ராசி. இரட்டை ராசிகள் கடகத்திலிருந்து எண்ணப்பட வேண்டும். எனவே கடகத்திலிருந்து 5 எண்ண செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சியாக இருக்கிறது. அதே போல 5 என்ற இந்த அம்சத்திற்கு அதிபதி யார் இரட்டை ராசிக்கு என்று தேடும் பொழுது அது அந்தகன் என்பதாக வருகிறது. எனவே செவ்வாய்க்கும் அதிபதி யமன் என்று வருகிறது. அடுத்து புதன் இருப்பது 5 பாகை 15 கலை தனுசில் இருக்கிறது. இந்த 5:15 என்பது தனுசில், அதாவது எந்த அம்சத்தில் இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது இது 5வது அம்சத்தில் வருகிறது. 5வது அம்சம் என்பதால் இப்பொழுது தனுசு ஒற்றை ராசி. எனவே நாம் சிம்மத்திலிருந்து கணக்கிட வேண்டும். எனவே சிம்மத்திலிருந்து 5 எண்ணி வர புதன் இருப்பதும் தனுசில் வர்க்கோத்தமமாகவே இருக்கிறது. அது ஒற்றை ராசி என்பதால் அதன் அதிபதி பக என்பதே ஆகும். அடுத்து நாம் குருவை தேடும் பொழுது குரு 18 பாகை 20 கலையில் இருக்கிறது. 18:20 என்பது 15ஆம் அம்சத்தில் வருகிறது.
எனவே 15ஆம் அம்சம் முடிவது 18 பாகை 45 கலை. எனவே 18 20 என்பது 15ஆம் அம்சத்தில் இருக்கிறது. எனவே 15ஆம் அம்சம், ஆனால் குரு இருப்பது இரட்டை ராசி. எனவே இரட்டை ராசி என்பதால் அதை நாம் கடகத்திலிருந்து எண்ண வேண்டும். எனவே கடகத்திலிருந்து மிதுனம் வரை 12, அடுத்ததாக கூடுதலாக 3 எண்ண வேண்டும். எனவே குரு இருப்பது கன்னியில், அது கன்னியில் வருகிறது. அது 15ஆம் அம்சம் என்பதால் அதனுடைய அதிபதி என்பது கோவிந்த என்ற விஷ்ணுவின் வடிவமாகும். அடுத்ததாக சுக்கிரன். சுக்கிரன் 10 பாகை 56 கலை அல்லது 57 கலை என்பதாக வருகிறது. 1057 என்பது 9வது அம்சத்தில் வருகிறது. அதே போல சுக்கிரன் இருப்பது ஒற்றை ராசி. எனவே சிம்மத்திலிருந்து 9 எண்ண வேண்டும். சிம்மத்திலிருந்து 9 எண்ண சுக்கிரன் இருப்பது மேஷத்தில். அதே போல அது ஒற்றை ராசி என்பதால் அதனுடைய அதிபதி ரிஷத்வஜ என்று சொல்லப்படுகின்ற சிவன். அடுத்து நாம் சனியை பார்க்கலாம். சனி 20 பாகை 54 கலை. 2054 என்பது 17ஆம் அம்சத்தில் வருகிறது. எனவே 17ஆம் அம்சம், அதுவும் சனி இருப்பதும் ஒற்றை ராசி என்பதால் சிம்மத்திலிருந்து 17 நாம் எண்ணி வர வேண்டும். சிம்மத்திலிருந்து கடகம் 12, மீண்டும் 5 எண்ண லக்னத்திலேயே சனியும் இருக்கிறது, தனுசில் சனி இருக்கிறது. அதே போல அந்த 17ஆம் ஒற்றை ராசிக்கு 17ஆம் அம்சம் ஒற்றை ராசி என்பதால் அதனுடைய அதிபதியும் பக என்று சொல்லப்படுகின்ற அதிதேவதை ஆகும். அடுத்து ராகு. ராகு 6-14 இரட்டை ராசியில் இருக்கிறது. 6-14 என்பது 5வது அம்சத்தில் வருகிறது. எனவே 5வது அம்சம் முடிவது 6-15. எனவே இது 6-14 என்பதால் இது 5வது அம்சத்திலேயே இருக்கிறது. 5வது அம்சம் அதுவும் இரட்டை ராசி என்பதால் நாம் இதை கடகத்திலிருந்து எண்ணி வர வேண்டும். எனவே கடகத்திலிருந்து 5 எண்ணி வர நாம் ராகுவை விருச்சிகத்தில் எழுத வேண்டும். அந்த ராகு இரட்டை ராசியில் 5வது அம்சத்தில் இருக்கிறது என்பதால் அதனுடைய அதிதேவதை யமன், அந்தகன் ஆகும். கேது இருப்பதும் 5வது அம்சத்திலேயே இருக்கிறது. அதுவும் இரட்டை ராசி என்பதால் அதையும் நாம் கடகத்திலிருந்து எண்ணி வர வேண்டும். எனவே கேது இருப்பதும் இந்த 5வது ராசியில், அதாவது விருச்சிகத்தில் தான் இருக்கிறது. அதனுடைய அதிதேவதையும் அந்தகன் ஆகும். எனவே இதுவே இந்த சித்தாம்சம் என்பதை கணக்கிடுகின்ற முறையாகும். இதில் நாம் பார்க்கும்பொழுது 12ஆம் பாவத்தில் இந்த அம்சத்தின் முக்கியமான பாவம் என்பது 12ஆம் பாவமாகும். அந்த 12ஆம் பாவத்தில் 3 பாவர்கள் அந்தகன் என்ற யமனை அதிபதியாக கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து இவருடைய அறிவு, ஞானம், தேடுதல் இவையெல்லாம் எந்த விதமாக அமையும் என்பதாக தேடலாம். அதே போல லக்னாதிபதி லக்னம் என்பதையும் நாம் பார்க்கலாம். லக்னம் என்பது பக என்ற அம்சத்திலும், லக்னாதிபதி குரு என்பது கோவிந்த என்ற அம்சத்திலும் இருக்கிறது. ஆனால் இந்த அம்சத்தின் முக்கியமான பாவமான 12ஆம் பாவம் என்பது மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல ராசி சக்கரத்தில் உள்ள தன்மைகள் இவற்றையெல்லாம் வைத்து இந்த ஜாதகருக்கு நாம் பலன் தேட முயற்சிக்கலாம். ஆனால் நாம் இப்பொழுது அதை செய்ய போவதில்லை. எனவே நாம் இந்த கணக்கீட்டு முறைகளை மட்டுமே இப்பொழுது பார்க்க போகிறோம். எனவே இதுவே சித்தாம்சம் என்பதை கணக்கிடுகின்ற முறை. நீங்கள் ஜெகநாத ஹோராவையும் பயன்படுத்தி ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் தயவு செய்து செட்டிங்ஸ் என்பதை சரி செய்து கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது இந்த பஞ்சகோஷத்தில் பிராணமய கோஷம் என்பதையும் இந்த பதிவுடன் நிறைவு செய்திருக்கிறோம். இதனை அடுத்து வருகின்ற அம்சங்கள் மனோமய கோஷம் என்ற தன்மையில் இயங்கும். எனவே இந்த பராசரர் சொல்லியுள்ள இந்த செய்திகள் மிகவும் இன்றியமையாதவை. அதே போல இந்த அதிபதிகளின் தன்மைகளை நாம் கண்டறிவதும் மிகவும் இன்றியமையாதது. எனவே பராசரர் இந்த அதிபதிகளின் தன்மைகளை சொல்லியிருப்பதால் கிரகங்களின் தன்மைகள், அந்த கிரகங்கள் இருக்கின்ற ராசிகளின் தன்மைகள், அதே போல இந்த அதிபதிகளின் தன்மைகள், இந்த 3ஐயும் ஒப்பிட்டு பார்த்து நாம் பயன்படுத்தும் பொழுது இந்த அம்சங்கள் பற்றிய அல்லது வர்க்கங்கள் பற்றிய ஞானம் அல்லது தேடுதல் அல்லது அறிவு என்பது மேம்படும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இதன் பிறகு வருகின்ற இந்த வர்க்கங்கள் அல்லது இந்த பதிவில் பார்த்த வர்க்கங்கள் அனைவருக்கும் பிறந்த நேரத்தை துல்லியமாக சரி செய்து கொள்வது என்பது மிகவும் இன்றியமையாதது.
நாம் ஏற்கனவே பிராணபத லக்னம் என்பதை பயன்படுத்தி பிறந்த நேரத்தை எப்படி சரியாக செய்ய வேண்டும் என்பதை விளக்கியிருந்தேன். அதே போல ஒருவருடைய வாழ்வில் நடந்த முக்கியமான செய்திகளை பயன்படுத்தியும் பிறந்த நேரத்தை ஓரளவு சரி செய்து கொள்ளலாம். எனவே பிறந்த நேரத்தை சரி செய்து கொண்ட பிறகு இந்த வர்க்க சக்கரங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்த பதிவிலிருந்து நாம் இந்த மனோமய கோஷம் என்ற வர்க்க சக்கரங்களுக்குள் செல்வோம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தை கற்கும் இந்த முயற்சியில் இணைந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.